நம்ம எல்லாரும் சுகர் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது சால்ட்டுமே ஒரு பக்கம் வெயிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுன்றாங்க. சால்ட் நிஜமாவே நம்மளோட எடை குறைப்புக்கு வந்து ஒரு பெரிய தடங்கலா இருக்கா? இல்லை, கிடையவே கிடையாது. அதாவது இந்த ஒயிட்டுன்னு நீங்கள் முதல்லயே சொன்னீங்க, அப்படி கிடையாது. இப்போ பால் சாப்பிடலாம், மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் சாப்பிடலாம். ஸோ அதில் எந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. எப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட்டோட அது மேட்ச் ஆகுதோ, இப்போ நீங்கள் நல்லா ஃபேட் ஐட்டம் எடுக்கிறீங்க, கார்போஹைட்ரேட்டோடு எடுத்துக்கும் போது பயங்கரமாக மேட்ச் ஆகும். பயங்கரமாக கொலஸ்ட்ரால் ஏறும், வெயிட் ஒபிசிட்டி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதே மாதிரி தான் நீங்கள் இந்த சுகர், ஒயிட் சுகர் டேஞ்சர் தான். அது நிறையா பேர் தெரியல. இப்போ கூட சிலர் வந்து சொல்லுங்க, ஒயிட் சுகரும் இதுதான் சுகரை ரைஸ் பண்ணும், ப்ரௌன் சுகர் கண்டிப்பாக ரைஸ் பண்ணும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இது லோ கிளைசீமிக் இண்டெக்ஸ், அது அப்படி இல்லை, அது ஹை கிளைசீமிக். அப்போ ரொம்ப வித்தியாசம் வரதான் செய்யும். இன்னொரு விஷயம், அது டாக்ஸிக் இருக்கும், இல்லை டாக்ஸிக் இருக்காது ப்ரௌன் சுகரில். ஆனால் வெயிட் ரிடக்ஷன் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து எந்த சுகருமே தொடக்கூடாது. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா, இந்த காலையில் டூத் ப்ரஷ் இருக்குல்ல, அதில் அந்த ஸ்வீட்டை கூட அவாய்ட் பண்ணுறதுக்காக பல்பொடி தான் கொடுப்போம். ஸோ அந்த பீரியட் அதை, ஏன்னா அந்த ஸ்வீட்டு நாக்கில் பட்டுச்சுனாவே பேன்க்ரியாஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். பேன்க்ரியாஸ் ஒர்க் பண்ணால் வெயிட் இறங்காது. இதுதான் சிம்பிள் லாஜிக். அதனால் நான் கொஞ்சமாக சப்பாத்தி சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன்னா வெயிட் இறங்காது.